ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. இப்போ நான் டாரிஃப் மெஷர்ஸுங்கிறத ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று டெக்னிக்கல் மெஷர்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம், இன்னொன்று நான் டெக்னிக்கல் மெஷர்ஸ்ன்னு பண்ணுறோம். டெக்னிக்கல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது அந்த பொருளோட அதனோட தனித்தன்மையை பொறுத்து, அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து அமையுது. அப்போ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனும் ப்ராடக்டோட ப்ராசஸும் வச்சு அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, ஃபுட் சேஃப்டி, அது என்விரான்மெண்டலில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு எப்படி உதவுது, அனிமல்ஸையோ இல்லை பிளான்ட் ஹெல்த்தையோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, அப்படி பார்க்குற அதை குறித்து வரையறை வைக்கிறது டெக்னிக்கல் மெஷர்ஸ்னு. நான் டெக்னிக்கல் மெஷர்ஸுங்கிறது அந்த பொருளுடைய தன்மையோ பொருளுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களையோ விட்டுட்டு ட்ரேடு ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து வைக்கிற மெஷர்ஸை நான் டெக்னிக்கல் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷிப்பிங் ரெக்குயர்மெண்ட்ஸு, கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸு, ட்ரேடில் இருக்கக்கூடிய ரூல்ஸு, டாக்ஸேஷன் பாலிசிஸ், இதையெல்லாம் வச்சு பார்க்குறது நான் டெக்னிக்கல் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை இன்னும் நம்ம பிரித்து பார்க்கும்போது ஹார்ட் மெஷர், த்ரெட் மெஷர் அண்ட் அதர் மெஷர்னு பார்க்குறோம். ஹார்ட் மெஷர் அப்படிங்கிறது விலையும் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் பொறுத்து வைக்கக்கூடிய மெஷர்ஸை நம்ம ஹார்ட் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறோம். த்ரெட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படித்தோம். உள்நாட்டு பொருளுடைய வியாபாரத்தை சேஃப்கார்ட் பண்ணுற வகையில் ஆன்டி டம்பிங், ஒரு பொருள் இறக்குமதி செய்கிறது இங்கே ஓவராக ரொம்ப அதிகமாக திணிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் எடுக்கிற மெஷர்ஸை த்ரெட் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறோம். மற்ற மெஷர்ஸுங்கிறது ஃபினான்ஸ் ரிலேட்டட் ட்ரேட் மெஷர்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். எப்படி நம்ம அதில் பணம் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறத பொறுத்தும், அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்தும் அதன்படி நிறுத்துறது அதர் மெஷர்ஸ்னு பார்க்குறோம். இந்த கேட்டகரைசேஷனில் இன்னும் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எப்படி பார்க்குறோன்னா, இம்போர்ட்டட் ரிலேட்டட் மெஷர்ஸ் which relate to measures imposed by the importing country. அதாவது அந்த ஒரு பொருளை இறக்குமதி செய்யக்கூடிய நாடானது அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளுக்கு சார்ந்த வகையில் என்னென்ன வழிவகை பண்ணுறாங்கங்கிறதையும், அதே மாதிரி ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும்போது அந்த ஏற்றுமதி செய்து கொள்ள வேண்டிய நாடு என்னென்ன விதமான கண்டிஷன்ஸ் போடுது, என்ன மெஷர்மெண்ட்ஸ் வைக்குதுங்கிறத பொறுத்தும் பார்க்குறோம். இது ரெண்டும் இல்லாமல் ப்ரொசீஜரல் அப்டக்கிள்ஸ்னு சொல்கிறோம். அது ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுது. இந்த பொருளை அந்த பொருளை அனுப்புறதுல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் அதை டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் அந்த பிஸ்னஸை எவ்வளோ தூரம் கடினமாக்குது, ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும், சட்டத்திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அதை இது பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ட்ரேட் மெஷர்ஸ். இப்போ நம்ம டெக்னிக்கல் மெஷர்ஸை டீட்டெயிலாக பார்க்கும்போது சானிட்டரி அண்ட் ஃபைட்டோசானிட்டரி மெஷர்ஸ், SPS மெஷர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எதுக்குன்னா, இது ஒரு மனிதரையோ அல்லது மிருகத்தையோ அல்லது பிளான்ட் லைஃபையோ மற்ற ஒரு மருந்து தெளிக்கிறதுனாலையோ, அதுக்கு ஒரு பொருள் ரசாயனம் அதில் சேர்க்கிறதுனாலையோ, இல்லை ஒரு வியாதியை உண்டாக்கக்கூடிய ஆர்கானிசம் இருக்கிறதுனாலையோ பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ்னு சொல்கிறோம். இங்கே எப்படி இருக்குன்னா, சில சமயம் பேன் பண்ணுவாங்க, அந்த பொருளை இங்கே இறக்குமதியே பண்ணக்கூடாது அப்படின்னு தடை செய்யலாம். அல்லது அதில் குறிப்பிட்ட அளவு குவாலிட்டி இருக்கணும், ஹைஜீனிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அதுக்குள்ள அதை சார்ந்த நடவடிக்கைகளை எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு பவுல்ட்ரி மற்ற கண்ட்ரியிலேருந்து இறக்குமதி செய்கிறது அப்படிங்கிறது கால்நடை ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில்
பறவை காய்ச்சலோ இல்லை பன்றி காய்ச்சலோ மீட்டிலேருந்து வரக்கூடிய மற்ற இதில் இருக்கிறது வியாதிகளோ அது வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அதை தடை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி உணவில் வந்து பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் வந்து குறைந்த அளவு தான் இருக்கணுங்கிறதுலையும் கடுமையாக பார்த்துக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு சானிட்டரி மெஷர்ஸ்ன்னு பார்க்கும். அடுத்தது டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேடு, டிபிடின்னு சொல்கிறோம். இதில் வந்து உணவு சார்ந்த பொருள் அல்லது உணவு சாராத பொருள் இது ரெண்டுக்குமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னிக்கல் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். அந்த பொருளில் வந்து கரெக்டான ஒரு இந்த சைஸ் இருக்கணும், இந்த ஷேப் இருக்கணும், அதுக்கு இந்த டிசைன் தான் இருக்கணும், லேபிளில் இதெல்லாம் இருக்கணும், மார்க்கிங்கில் இப்படி இருக்கணும், பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும், அதோட பர்ஃபார்மன்ஸ் அதோட செயல்பாடு இப்படி தான் இருக்கணும், ப்ரொடக்ஷன் மெத்தட் இந்தந்த மெத்தட் படி தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எஸ்பிஎஸ் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதன்படி இருக்கணும். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர்ஸ் இவங்க சொல்லப்படக்கூடிய இந்த நடைமுறையெல்லாம் இங்கே இருக்காங்கிறத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அந்த அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அதாவது டெஸ்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்டிஃபை பண்ண பின்னால் தான் அந்த பொருளை வியாபாரத்துக்கு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் இந்த டிபிடியில் கவர் ஆகுது. இதில் கம்பல்சரியாக குவாலிட்டி, குவான்டிட்டி, ப்ரைஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்து ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாலேயே எக்ஸ்போர்ட் கண்ட்ரி இதையெல்லாம் உறுதிப்படுத்தணும். எந்த கண்ட்ரி அதை அனுப்புதோ அதை உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி எஸ்பிஎஸ் டிபிடி மெஷர்ஸ் மாதிரியே இதுவும் வந்து இந்த ரெண்டு மெஷர்ஸும் வந்து நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ், அது இயற்கையாக கிடக்கக்கூடிய வளங்களை பாதுகாக்க வகையில் அதை வந்து ரொம்ப பாதுகாத்து உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. அதே நேரத்தில் இம்போர்ட்டை ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு தடையாக இருக்கக்கூடியதாகவும் நம்ம இதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அது வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான். இந்த இடத்துல பொருளை ஆல்டர் பண்ணுறதுக்கோ அந்த பொருளில் வந்து மாறுபாடு ஏற்படுத்துறதுக்கோ அல்லது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னாலோ எக்ஸ்போர்ட் கண்ட்ரி வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும், அதிகமான விலை ஏற்றும் போது அந்த பொருளை விற்கக்கூடிய மற்றவங்களுக்கு இடையே ஒரு அதிகமான ஒரு காம்படிட்டிவ்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, போட்டி, அது வந்து எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த டிபிடி அப்படிங்கிறது எதுலெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் லாஸ் இருக்குது, குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம், இண்டஸ்ட்ரியல் பொருளில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு பார்க்குறோம், அதே மாதிரி ஆர்கானிக் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளுடைய சர்டிஃபிகேஷன், ஈகோ லேபிளிங், மார்க்கெட்டிங், அந்த லேபிள் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாமும் வந்து டிபிடி கண்டிப்பாக ஒரு மெஷராக டெக்னிக்கல் பேரியர்ஸாக நம்ம பார்க்குறோம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பொருளை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ண விடாமல் தரமான பொருள் மட்டுமே, நல்ல வகையில் இருக்கக்கூடிய பொருள் மட்டுமே ஏற்றுமதி செய்யவோ இறக்குமதி செய்யவோ லாய்க்கான பொருளாக இருக்குங்கிறத சரி பார்த்துக்க உதவக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நான் டெக்னிக்கல் மெஷர்ஸ்னு பார்க்குறோம். நான் டெக்னிக்கல்னு சொன்னால் அது டெக்னிக்கலாக இல்லாத சில விஷயங்கள். இது வந்து இந்த பொருளை இம்போர்ட் பண்ணுறதுனால இம்போர்ட்டிங் கண்ட்ரியில் மற்ற பொருளுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்கிறது தான் காமனாக இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்ஸாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இம்போர்ட் கோட்டாஸ். இம்போர்ட் கோட்டா அப்படிங்கிறது ஒரு நேர்முக தடைன்னு சொல்லலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். அதாவது ஒரு நாட்டிலிருந்து ஒரு பர்டிகுலர் அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே ஒரு பொருள் இந்த நாட்டுக்குள்ளே வர முடியும், ஒரு நாட்டுக்குள்ளே வர முடியும், ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு, ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு 6 மாதத்துக்கோ அப்படிங்கிற அளவில் அந்த அளவை நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான பொருள்கள் வந்து இங்கே உள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, அந்த லைசன்ஸ் அதை என்ஷூர் பண்ணும். இதுக்கு பேர் பைண்டிங் கோட்டான்னு சொல்கிறோம். நான் பைண்டிங் கோட்டா அப்படிங்கிறது ஃப்ரீடில், அதாவது ஒரு ட்ரேடில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் தான் இருக்கும். நான் பைண்டிங் கோட்டாங்கிறது வந்து ஃப்ரீ ட்ரேடு, இம்போர்ட்டில் வந்து எவ்வளோ வேணால் கொண்டு வரலாங்கிற மாதிரி. பைண்டிங் கோட்டாங்கிறது வந்து இந்த அளவுக்கு தான் கொண்டு வரணும், இதுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க, அந்த அளவு மட்டும்தான் ஒரு பொருள் ஒரு ஊரில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வர முடியும். இதே இம்போர்ட் கோட்டாங்கிறது 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து அப்சல்யூட் கோட்டா, இன்னொன்று டாரிஃப் ரேட் கோட்டா. அப்சல்யூட் கோட்டாங்கிறது வந்து பர்மனண்ட் நேச்சர் லிமிட். ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் அ டைமுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் அப்சல்யூட் கோட்டான்னு பேர். இதில் வந்து எந்த கண்டிஷனும் அந்த பொருளுடைய உற்பத்தியான நாட்டுக்கு நிர்ணயிக்கப்படுறதில்ல.
உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் இம்போர்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டிலருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்போ வேணாலும் 1000 டன் மட்டும் பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸட் வால்யூம் இது வந்து 1000 டன்னுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஃபிக்ஸட் வால்யூம் அல்லது அந்த பொருளுடைய அந்த அளவு இது மட்டும் எத்தனை கண்ட்ரியிலேருந்து வந்தாலும் அந்த அளவு மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்போது ஒரு 1000 டன் ஃபிஷ்ஷு ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு வருடத்திற்கு எப்போ வேணாலும் அதை கொண்டு வந்துக்கலாம். ஆனால் ஒரு நாட்டிலருந்து 750 டன் மட்டுமே வரணும். 250 டன் வந்து மற்றொரு நாட்டிலருந்து வரணும். அதே மாதிரி சீசனலாகவும் இருக்கும், இது டெம்பரரி கோட்டாவாகவும் மாறும். அப்போ இந்த கோட்டாவால் கவர்மெண்ட் வந்து எந்த ரெவென்யூவும் அது ரிசீவ் பண்ணுறதில்ல. இதனால் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து அந்த இம்போர்ட் லைசன்ஸ் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கிது. அது கோட்டா ரெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே டேரிஃபுங்கிறது வந்து நேரடியாக அந்த பொருளுடைய விலையோட சம்மந்தப்பட்டு இருக்குது. அது சார்ஜ் பண்ணுறதே அந்த இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அந்த பொருளை இறக்குமதி பண்ணுறதுக்காக தான் சார்ஜ் பண்ணுது. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அந்த பொருள் வந்து விற்க போகும்போது இம்போர்ட் கோட்டாங்கிறது மார்க்கெட் ப்ரைஸோட இன்டைரக்டாக மோதக்கூடியதாக இருக்குது. அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்குது. இம்போர்ட் கோட்டா எப்போவுமே வந்து இம்போர்ட்டட் பொருளுடைய உள்நாட்டு விலையை அதிகரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். லைசன்ஸ் ஹோல்டர்ஸுங்கிறவங்க இறக்குமதி செஞ்சு அதை இங்கே ஒரு அதிகபட்ச விலையில் விற்க முடியும் டொமஸ்டிக் மார்க்கெட்டில். அதனால் அவங்க ஒரு ரெண்ட் அப்படிங்கிறது அந்த பொருள் லாபத்துக்கு மேலே ஒரு பகுதியை ரெண்ட்டுங்கிறது அவங்க அதிலேருந்து வசூல் பண்ணிக்கிறாங்க. இந்த கோட்டாவோட வெல்ஃபேர், அதாவது இந்த கோட்டானால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது டாரிஃபால் ஏற்படக்கூடிய நன்மைக்கு சமமானதாக தான் இருக்குது. ஒரு கோட்டா அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரேட் லெவலை விட கம்மியாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா இம்போர்ட் இறக்குமதி செய்யக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அப்போ இம்போர்ட்டு கம்மியாச்சுன்னா சப்ளை வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் குறையும். அதனால் என்ன ஆகிடும், ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும். கன்சியூமர்ஸ் அந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரியில் வந்து டொமஸ்டிக் இந்த நாட்டுடைய விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டுமே இம்போர்ட் இறக்குமதி செய்த பொருளானாலும் சரி, அதுக்கான இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டியூட் ஆனாலுமே சரி, கன்சியூமருக்கு ஒரு சர்ப்ளஸை குறைக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த இறக்குமதி நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அந்த கோட்டாவால் பயன்படுவாங்க. விலை அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த விலை அதிகரிக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், புது நிறுவனங்களும் வர முடியும், எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும், அதனால் லாபமும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது அடிஷ்னல் டேக்ஸு சார்ஜஸ்ஸு எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது. இது எதுக்காக இந்த மெஷர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஒரு பொருள் இறக்குமதி ஆன பின்னால் அதனுடைய விலையை பாதிக்கக்கூடிய வண்ணம் இருக்குது. இது எதுக்காக நிர்ணயிக்கப்படுது, இதனோட பயன் என்னன்னு கேட்டால், உள்நாட்டில் உற்பத்தியாக அதே பொருள் அதனுடைய விலையை பாதுகாக்கிறதும் அதனுடைய விற்பனையை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதை பாரா டாரிஃப் மெஷர்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு வெளிநாட்டிலருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுடைய விலையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது வந்து ஒரு டோட்டலாக ஃபிக்ஸட் பர்சன்டேஜ்னு சொல்கிறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல் மெஷர்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆட்டோமேட்டிக் லைசன்சிங் அண்ட் ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். இங்கே வந்து அந்த எந்த குட்ஸு இம்போர்ட் ஆகுதோ இறக்குமதி ஆகுதோ அதை வந்து லிமிட் பண்ணுறாங்க. அது எந்த ஒரு நாட்டிலருந்து சப்ளை ஆகுதுங்கிறது ஒரு நாட்டில் இருந்தால் இல்லை பல நாடில் இருந்தால் இல்லை வெவ்வேறு நாட்டில் இருந்தாங்கிறத எல்லாம் பொருட்படுத்தாமல் இவ்வளோ அளவு தான் அந்த பொருள் இறக்குமதி ஆகணும் அப்படிங்கிற தடை போடுறாங்க. இது வந்து நான் ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ் அப்படிங்கிற வகையிலையும் சொல்லலாம், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக தடை செய்யப்பட்டதுங்கிறதும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிஷ்னரி லைசன்ஸ். ஒரு இம்போர்ட்டிங் கண்ட்ரி எந்த ஒரு கண்ட்ரியிலேருந்து வருதுங்கிறத பொறுத்து அதனுடைய அளவு நிர்ணயிக்கப்படுது. இந்தியா வந்து
அதே சமயத்தில் இராணுவ தளவாடங்களோ இல்லை இராணுவ பொருட்களோ வந்து ஈராக்கிலிருந்து இறக்குமதி செய்கிறத முற்றிலும் தடை செய்திருக்கு. சில பொருட்கள் வந்து அனிமல் ஆரிஜின் மிருகங்களுடைய இதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருள்களும் ப்ரோஹிபிட் ஆகிருக்கு. அந்த மாதிரி சில பொருள்களுக்கு அதுக்குரிய ஒரு லைசன்ஸும் கொடுத்து, இல்லை சில பொருட்களுக்கு மொத்தமாக தடை செய்தோ அந்த ட்ரேட் ப்ராக்டிசஸை கொண்டு வர்றதும் நமக்கு வந்து ஒரு NTM மெஷர் அப்படிங்கிறது பார்க்குறோம்.